அவையோர் அனைவருக்கும் முதல் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்றைக்கி ஸ்கூலில் சென்ற வாரம் 2 நாள் லீவ் போட்டிருந்தேன். இந்த வாரம் லீவ் கேட்குறப்ப கொஞ்சம் திகட்டலாம் தான் அந்த எக்ஸாம் டைம்னால். ஆனால் நான் நினச்சிட்டு ரொம்ப கற்பனையோடு வந்தேன், எப்படியாவது கல்வி மினிஸ்டரை பார்த்து அவரை பார்த்து பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும்னு கனவு தான் கண்டுட்டு வந்தேன். ஆனால் அது நிஜ வாழ்க்கையில் நடந்ததுக்காக கடவுளுக்கு கோடானு கோடி நன்றி. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற அந்த இலக்கணத்துக்கு ஈடாக நம்ம ஜோயல் சார் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் பேசுனதுக்கு திருப்பி ஒன்ஸ் மோர் உட்காந்து பார்க்கலாம், ஏன்னா ரொம்ப அருமையாக வந்திருக்கு அந்த பாட்டு. உள்ளபடியே அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநான்பவர்க்கு என்கின்ற வல்லுனுடைய வாக்கு இருக்கு. நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவையையும் நீங்காமல் நிலைத்திருக்க வேண்டியவையுமான பண்புகளாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற வரலாறு படைக்க இளம் தலைவர் வருகிறார் என்கின்ற இந்த பாடல் வெளியீட்டு விழாவை இதற்கு காரணகர்த்தாவாக விளங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாநில இளைஞனுடைய துணை செயலாளர் அண்ணன் ஜோயல் அவர்களே, மற்றும் இதிலே பங்கு பெற்று நம்மை எல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற
மாநில இளைஞருடைய துணை செயலாளர்கள் சகோதரர்கள் இன்பா அவர்களே, இளையராஜா அவர்களே, அப்துல் மாலிக் அவர்களே, பிரகாஷ், பிரபு, கஜேந்திரன், சீனிவாசன், ராஜா, ஆனந்த்குமார் உள்ளிட்டோருக்கும் நிறைவாக நன்றி வாட்ட இருக்கின்ற சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக விளங்கி கொண்டிருக்கின்ற சென்னை மண்டல இளைஞனுடைய மாவட்ட அமைப்பாளர்கள், அன்பு சகோதரர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எபினேசர், பிரபாகர் ராஜா உள்ளிட்டோருக்கும், பிரகாஷ், ராஜா, அன்பழகன், மதன்குமார், வானவில் விஜய் உள்ளிட்டவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நம்மை எல்லாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட, மாநகர, ஒன்றிய, நகர, வட்ட, கிளை, பாக, பகுதி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாடலை பாடிய திரைப்பட பாடகர் அண்ணன் மனோ அவர்களுக்கும், இசையமைத்திருக்கின்ற அன்பு சகோதரர் மாரி சக்தி அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கின்றவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற பத்திரிகைத்துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். யாருடைய பிறந்த நாளை இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மேடைகள் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களை வசைப்பாடாமல் வந்திருக்கின்ற கூட்டத்தை தன் வசம் இழுக்கக்கூடிய அந்த பேச்சாற்றலை கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை தமிழ்நாடு முழுவதும் 27ஆம் தேதியிலிருந்து நாம் கொண்டாட காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, முன்கூட்டியே அதை இளைஞரணி இன்றைக்கு 25ஆம் தேதியிலிருந்தே அதை தொடங்கிவிட்டது என்கின்ற அந்த பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சி என்று வரும்பொழுது இங்கே கூட்டத்தில் இருக்கின்ற நம்முடைய தம்பிகள் காலம்பர 9:30 மணிக்கு இந்த கூட்டம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய இளைய சமுதாயம் உடனடியாக எந்திரிச்சு கிளம்பி உடனடியாக அரங்கத்துக்கு வந்து இதை முடிச்சுட்டு அடுத்து உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம். அது காலத்தின் கட்டாயம் தான், இல்லை என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை இருக்கும். அமைச்சர்னா மட்டும்தான் நிறைய வேலைகள் இருக்குதுன்னு எது அர்த்தமா என்ன? நாங்கள் பேசும்போது சொன்னாங்க பல பணிகளுக்கு இடையே இந்த பணிக்கு வந்திருக்கார், இதுதான் என்னுடைய முதல் பணி என்று நான் வருகை தந்திருக்கின்றேன். ஆக அப்படி இன்றைக்கு நமக்கான ஒரு துணை முதலமைச்சர், வருங்காலத்தில் தமிழகத்தை வழிநடத்தக்கூடியவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவதை காட்டில் வேறு என்ன நமக்கு இருந்துட போகிறது? இது போன்ற கூட்டத்தில் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு மூலையில் அமர்ந்திருந்து நம்முடைய தலைவருடைய பேச்சை கேட்டு கைத்தட்டிட்டு அமர்ந்த ஒரு இளைஞன் தான் இன்றைக்கு வெள்ளையும் சொல்லையுமா நான் வந்திருக்கேன்னா என்னோட இளைஞனி என்பதை நான் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டோட நான் வந்திருக்கிறேன். வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயம் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கான தனித்திறமை வளர்த்துக்கொள்ளுங்க. உனக்கு தனித்திறமை இருந்து உன்னால் கட்சிக்கு பயன்படும் என்று சொன்னால் கட்சி உன்னை பயன்படுத்தி கொள்ளும். ஆக நம்முடைய இடத்தை நிரப்புறதுக்கு நிறைய பேர் இன்னும் கியூவில் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் இந்த இடத்துக்கு வந்துட்டோமே போகுதுன்னு என்று தயவுசெய்து நினச்சிடாதீங்க. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் இன்னும் அதிகமாக நம்ம உழைக்க வேண்டும். அதுக்கு நமக்கு முன் உதாரணமாக இருப்பது நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆக அப்படிங்க வருகை தந்திருக்கின்ற நம்முடைய இளைய சமுதாயம் அறிவு சார்ந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய அண்ணன் ஜோயல் அவர்கள் அவர் இன்னைக்கு பாட்டு எழுதியிருக்காரு, 3வது வருஷமா என்று சொல்லியிருக்காரு. நம்முடைய இளந்தலைவருடைய பிறந்தநாள் வருதுன்னு சொன்னாலே ஜோயல் அண்ணனை ஒரு பேப்பரும் பேனா கைமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்மளுடைய தம்பிங்களாம் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்துருச்சுப்பா, இன்றைக்கி நேரம் எழுத ஆரம்பிச்சிடுவார் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா இந்த மேடையை பார்க்கும்பொழுது இப்போ நான் இளைஞரணி அணி கூட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன்னா, இல்லைனா இலக்கிய அணி கூட்டத்துக்கு வந்திருக்கேனா, இல்லை கலை இலக்கிய பேரை கூட்டத்துக்கு வந்திருக்கேன்னா, ஒருத்தர் எழுதுறாரு, ஒருத்தர் பாட்டு பாடுறாரு. ஆக இதை பார்க்கும் பொழுது வெறும் சொல்லால் மட்டும் இல்லாமல் செயலாலும் காட்டக்கூடியவருடைய தம்பிகள் என்பதையும் இன்றைக்கு நீங்கள் காட்டக்கூடியவராகத்தான் உங்கள் ஒவ்வொருவர்களையும் நான் பார்க்கின்றேன். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்முடைய இளைய சமுதாயம் இன்னைக்கு நமக்கான உடுப்பாக இன்னைக்கு நம்மளுடைய அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம். ஒயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு வரும்போது இந்த காலை எப்படி தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஜல்லிக்கட்டுன்னு வச்சா அந்த கால் அப்படியே பாயும், அப்படியே அது மாதிரியான தோற்றமாகத்தான் நீங்கள் உங்களை கருதிட வேண்டும். ஜல்லிக்கட்டு காளையாக இருக்க போகிறோம்னா, மலையில் பெஞ்ச காளான்களாக நம்ம இருக்க போகிறோமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஆக நமக்கான அந்த கொள்கை பிடிப்பதற்கு நமக்கான கொள்கை இருக்கிறது என்கின்ற விதத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு பணியாற்றிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இந்த AK-47 அப்படின்னு சொல்கிறோம்ல, மிகப்பெரிய பவர்ஃபுல் ஒரு மிஷின் கன் நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம இயக்கத்திற்கு MK-24 இருக்குது, நம்முடைய இயக்கத்திற்கு MKS-53 இருக்குது. இப்போ புதுசாக ஒரு வெப்பன் வந்திருக்கு, MKUS-77 அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வெப்பன். இது வெறும் இந்த குண்டுகளால் நம்ம எதிரிகள் தாக்குவதுங்கிறது வெறுமனே இருந்து நம்முடைய தாக்கக்கூடியது அழிக்கக்கூடியதற்காக மட்டுமல்ல, கருத்துக்கள் கொண்டு அவர்களை நம்ம தாக்கப் போகின்றோம்.
அந்த கருத்து நம்மகிட்ட அதிகமாக இருக்கின்றது. என்னென்னைக்கு எந்தெந்த மேடைக்கு எந்தெந்த கருத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது நமக்கு முழுமையாக அறிந்தவர்கள் நாம் ஒவ்வொருவருமே. ஆக அப்படிப்பட்ட ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் படைத்திருக்கணும். அதனால தான் அண்ணன் அவர்கள் பயன்படுத்திய இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடி முழங்க இளம் தலைவர் அப்படிம்பாரு, மாவீரன் அப்படின்னு சொல்லுவார், இந்த பாசிச சக்திகளை வீழ்த்தி வேறொருப்போம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அண்ணன் ஜோயல் எப்படி கம்பீரமாக இருக்கிறோ அது மாதிரி வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா கம்பீரமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். அதுவும் நம்மளுடைய இளம் தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை அறிவாலயத்தில் கொண்டாடுறோங்கிற பொழுது இன்னும் எனக்கான ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. என்னை வளர்த்தெடுத்த ஒரு இளைஞரணி, அந்த இளைஞரணி என்னை அழைத்திருக்கின்றது அப்படின்றது எனக்கு கூடுதல் பெரும் உண்மைதான். அன்பில் மடியில் நான் பிறந்தேன் என்று சொன்னாலும், அறிவாலயத்தில் தாளாட்டப்பட்டவன் என்று சொன்னாலும், அன்பகம்தான் என்னை தூக்கி வளர்த்தது என்கின்ற அந்த ஒரு பெருமை எனக்கு என்றைக்குமே உண்டு. ஒன்று நினச்சி பாருங்கள், நீங்கள் வருகை தந்திருக்கலாம், நம்ம ஒரு இளைய சமுதாயத்துக்கான நமக்கான வழிகாட்டியாக நம்முடைய இளம் தலைவர் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, ஒரு இளைஞரணி செயலாளர் இருந்து வந்துச்சா தன்னை ஒரு தொண்டனாக நினைத்துக்கொண்டே. இப்போ நடந்த அறிவு திருவிழாவில் கூட பேசக்கூடிய நான் தலைவர், நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லலை. அது தலைமை பண்புக்கு அழகு இல்லை. உனக்கு ஏதாச்சும் கருத்து தான் நீ பேசு, அதை நான் ஓரமாக உட்காந்து நான் கேட்குறேன்ட்டு தனியாக ஒரு சேர் போட்டு உட்காந்து ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் நீ உள்வாங்கி கொண்டது மட்டுமல்ல, என்னை தனிப்பட்ட முறையில் பார்க்கும் பொழுது யார் யார் எந்தெந்த கருத்துக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப அருமையாக சொன்னாங்க அப்படின்னு அந்த பாராட்டு இருக்கு, அதுதான் தலைமை பண்பு. எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது தலைமை பண்பு கிடையாது. உங்கள்கிட்ட நான் கற்றுக்கிறேன், நீ சொல்லு, அதை நான் வேறு மாதிரி சொல்ல முடியுமா, நான் பார்க்குறேன் என்று சொல்லக்கூடிய நமக்கான ஒரு முன் உதாரணமாக அவர் இருக்கிறார். அதே போன்ற ஒரு துணை முதலமைச்சர் என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிர்வாக திறமையை எங்கெங்கெல்லாம் வெளிப்படுத்திட வேண்டுமோ அதை அவர் செய்கிறார். அதோடு சேர்த்து தன்னை ஒரு திராவிட இயக்கத்துடைய தலைவராக முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆரியத்தை வீழ்த்துவதற்கு என்ன மாதிரியான போராட்டங்களை நாம் நடத்த முடியும் அதையும் இன்னைக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னன்னா, நம்ம மீது வைக்கப்படுகின்ற அவதூறுகள் தான். அந்த அவதூறுகளை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக பொய்ப்பெட்டி அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து நம்முடைய அரசாங்கத்தின் மீது, நம்முடைய இயக்கத்தின் மீது யார் யாரெல்லாம் பொய்யாக ஒரு புகாரை வைக்கிறாரோ அது உண்மைதானா இல்லையா என்பதை எடுத்து சொல்வதற்கான ஒரு நிகழ்ச்சி. இப்படி தன்னை தயார்படுத்தி கொண்டு வந்த ஒரு இளைஞன் தான் 2019, 2021, 2024 தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் சுற்றி பயணம் செய்து ஒட்டுமொத்தமாக இயக்கத்திற்கான வெற்றியை பெற்று தந்தவர் நம்முடைய இளைஞனுடைய செயலாளர் என்கின்ற அந்த பெருமை நமக்கெல்லாம் உண்டு. சரி, அதோடு நிறுத்தினாக பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு. அந்த மாநாட்டை கூட்டி அவர் பேசும்பொழுது கூட லட்சக்கணக்கான என்னுடைய இளைஞரை நான் அழைத்திருக்கிறேன், இங்கே அவர்கள் கூடியிருக்காங்க என்று எண்ணிக்கையின் அடிப்படையில் சொல்லலை. நான் இளைஞர்களை கூப்பிடவில்லை, நான் அதிகப்படியாக நான் கொள்கை வீரர்களை நான் அழைத்திருக்கின்றேன் என்று அவருடைய எண்ணங்களை அங்கே அவர் பிரதிபலிக்கின்றார். சரி, அதோடு அவர் நிறுத்தினாரா? முத்தமிழறிஞர் பதிப்பகம் என்கின்ற பெயரில் திராவிட இயக்கத்தை சார்ந்துகின்ற புத்தகங்கள்லாம் வெளியிட்டு அதை பதிப்பித்து அதெல்லாம் நம்முடைய மாணவ செல்வங்களாக இருந்தாலும் இளைய சமுதாயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற விதத்தில் இன்றைக்கு அந்த பணியும் இன்றைக்கி அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இப்படி ஒவ்வொன்றையும் செய்யக்கூடிய அவருடைய பிறந்தநாளை தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் கொண்டாடிக்கணும். நினச்சி பாருங்கள், 234 தொகுதியும் லைப்ரரி கொண்டு வந்துட்டோம். எல்லா தொகுதியிலும் பாசறை கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு ஒரு கொள்கை கூட்டத்தை இன்றைக்கி தயார்படுத்தி, அதனால தான் எங்கு போனாலும் இளைஞரணிக்கு தனியாக ஒரு முக்கியத்துவத்தை தரக்கூடியவராக இன்றைக்கி அவர் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம கண்கூடாக நம்ம பார்க்க முடியும். இது மட்டும்தானா? துணை முதலமைச்சராக அவர் என்னென்னலாம் செய்திருக்கார்? செஸ் ஒலிம்பியாடு கொண்டு வந்ததுலேருந்து ஃபார்முலா F4 கார் ரேஸ் கொண்டு வந்தது, எவ்வளோ இடைப்பாடுகள் அதெல்லாம் கடந்து அதை வெற்றிகரமாக நடத்துனதுலேருந்து ஒரு ஹாக்கி போட்டி அப்படி வந்துச்சுன்னா ஒரிசா மாநிலத்தில் தான் நடந்துச்சு, அதை கொண்டு வந்து தேசிய லெவலாக இருந்தால் ஏஷியன் லெவலாக இருந்து ஏன் இன்னைக்கு வேர்ல்டு கப் ஹாக்கி மதுரையிலும் சென்னையிலும் நடத்துவதற்கான அந்த வழிவகை செய்ததுலேருந்து, சரி நீ சாதிக்க நினைக்கிறியா, உனக்கு டேலண்ட் இருக்கா, நீ கவலைப்படாதா என்று சொல்லி சாம்பியன்ஸ் ஃபெடரேஷன் தனியாக இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக நம்முடைய இளைய சமுதாயத்துக்கு உதவிட வேண்டும். வெறும் பணம் கொடுத்தா மட்டும் போதுமா, வாழ்வாதாரத்துக்கான வேலை வாய்ப்பு அதுக்குன்னு 3% அவனுக்கு நான் கோட்டா தரேன், நீ ஸ்போர்ட்ஸ் நீ சாதி என்று சொல்வதிலிருந்து இப்படி இளைய சமுதாயத்தை அழைத்து கொண்டு ஒரு இடத்துல அமர வைக்கின்ற அளவிற்கு இன்றைக்கி நம்முடைய இளைஞனுடைய செயலாளர் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் தொடர்ந்து இன்றைக்கி அவர் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக வருகின்ற தேர்தலில் இப்போ நான் தம்பி அவங்க பாடும்போது கூட இந்த வா வான்னு சொன்னாங்கள்ல, மீண்டும் 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வா 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 என்று சொல்லக்கூடிய ஒரு அரங்கமாகவும் உறுதியேற்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இடம் அமைந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நம்ம மீது யாராச்சும் வசைப்பாடுனாங்கன்னு நினச்சா திருப்பி நம்ம திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கருத்துக்கள் மூலமாக பதிலடி வழங்கிட வேண்டும். அதுதான் நம்முடைய துணை முதலமைச்சர் நமக்கு சொல்லி தந்த பாடம். அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு அதுதான் சரியான வழியாகவும் இருக்கும் என்பதற்காகத்தான் அதையும் நான் சொல்கின்றேன். ஆக இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அதற்கு காரணமாக இருக்கின்ற அண்ணன் ஜோயல் அண்ணன் அவர்கள் பல்வேறு பணிகள் இளைஞரணி சார்ந்து பல்வேறு பணிகள் இருக்குது என்று சொன்னாலும் தான் யாரை தலைவனாக ஏற்றுக்கொண்டேனோ அந்த தலைவன் மீது அவருக்கு செலுத்துகின்ற அன்பு, தலைவனாக செலுத்துகின்ற காதலை வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான் இன்றைக்கு இது போன்ற
வரிகள்லாம் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு ஆடு மேய்ப்பவருக்கும் ஒரு ஆசிரியருக்கும் பிறந்த ஒரு குழந்தை இன்னைக்கு மிக அழகாக இந்த பாடலை இன்றைக்கி வடிவமைத்திருக்கிறார், தந்திருக்கிறார் என்று சொல்வது அவருக்கு மட்டுமல்ல, இதற்காக பணியாற்றிய கேமராமேன்லேருந்து, எடிட்டர்லேருந்து, மியூசிக் டைரக்டர்ஸ்லேருந்து, பாடியவர்கள்லேருந்து, அது எழுதினவர் முதற்கொண்டு அனைவருமே நான் பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக வருகை தந்திருக்க நீங்கள் இது போன்ற பாட்டுகள் நமக்கு மகிழ்ச்சியும் எழுச்சியும் தருவது என்பது ஏதோ அந்த 4 நிமிஷம் 5 நிமிஷத்தில் முடிஞ்சிட்டு அடுத்த வேலைன்னு இல்லாமல் அது என்றைக்குமே நம்முடைய நினைவில் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன முத்தமிழர் கலைஞர் சொல்வது போல தான் எல்லா சிப்பிகள்லையும் பார்த்தீங்கன்னா முத்துக்கள் இருக்காது. சில சிப்பிகள் வந்து முத்துக்கள் இருக்கும், சில சிப்பிகளில் முத்துக்கள் இருக்காது. ஆனால் நம்மளுடைய இயக்கத்தை சார்ந்திருக்க இளைஞரணி என்கின்ற சிப்பியில் தான் ஒவ்வொன்றும் முத்துக்களாக இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு நான் எடுத்து சொல்வேன். தோண்டுகின்ற சுரங்கள் எல்லா சுரங்கத்திலையும் தங்க கட்டி கிடச்சிடாது. ஆனால் நம்முடைய இளைஞரணி என்ற சுரங்கத்தில் தோண்ட தங்க கட்டிகளில் சிங்க குட்டிகளாக இன்னும் 5 மாதத்தில் வேட்டையாட காத்து கொண்டிருக்கின்ற சிங்க குட்டிகளாக எங்களுடைய இளைஞரணி தம்பிகள் இருக்கின்றார்கள். வேட்டையாடுகிறது என்று சொல்லுவது மனித வேட்டை அல்ல, வாக்கு வேட்டையில் நாம் வெல்வோம். வாக்கு வேட்டை நடத்துவதற்கு நாம் நம்ம இன்றிலிருந்தே தயார்படுத்திக் கொள்வோம் என்று உறுதி செல்லுகின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு அமையட்டும் என்று சொல்லி உங்களோடு சேர்ந்து நம்முடைய துணை முதலமைச்சர் பல்லாண்டு காலம் வாழ்க 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 என்று வாழ்த்தி இந்த உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.